அன்றைக்கு ஃபுல்லாக எல்லா மக்களுமே உடுப்பு கடை எல்லாரையும் காட்டுங்க, வடியாக காட்டுங்க எல்லாரையும். ஒவ்வொன்றும் இது பார்த்தீங்கன்னா சொன்ன ஒரு 100 ரூபாய் இருக்கலாம், இல்லை 150 ரூபாய் இருக்கலாம், இல்லை எல்லாமே ஸ்ரீலங்காவில் உற்பத்தி செய்யப்பட்டதுகளா இல்லை எல்லாம் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்பட்டதா? உண்மைக்குமோ அதில் இருக்குங்கண்ணா கதை இப்போ ஒன்று கொல்லி கூட்டி வந்துவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபார டைம்களில் யாரை கதை கேட்குறது ஒன்றுமே விளங்குது எப்பயுமே சப்போர்ட். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்கள் நல்ல சோமா இருக்கிறீங்கள்ட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், சித்திரை புத்தாட்டம் முன்னிட்டு முதல் நாள் யாழ்ப்பாண டவுன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் பார்ப்போண்டு வந்திருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இங்கே முத்தவழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை புதுசாக பேமெண்ட் எல்லாம் போட்டிருக்கணும். போன முறை எல்லாம் இந்த மாதிரி பேமெண்ட் எல்லாம் இல்லை. நான் பார்த்தது கதா எனக்கு தெரிஞ்சு இங்கால பேமெண்ட் போட்டது இப்போ தான் நான் கண்டிருக்கிறேன். இங்கே கணக்கு கடைகள் எல்லாம் வந்திருக்கு, எல்லாமே உங்களுக்கு நான் சுற்றி வளைச்சு காட்டுறேன். போய் நாங்கள் தொடர்ந்து அப்படியே போவோம் வாங்கோ. எங்களை பேருங்க மக்கள் எல்லாருமே வந்து நிற்கிறோம். இப்போ நேரம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 3:45. இந்த டைம்லேயும் மக்கள் வேலை துவங்கினா இன்றைக்கு நோம்பலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பெய்தாலும் இப்போயும் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் குளிர்மையாக இருக்குது. இப்போ மழை பெய்யாட்டி சொல்லி வேலையில் அவ்வளோத்துக்கு என்னென்னு சொல்கிறது பயங்கர வக்கையாக இருக்கும். ஜனங்கள் இனித்தான் பெருமன் நினைக்கிறேன். இப்போயும் வந்து அதாவது இப்போயும் கூட்டமாக தான் இருக்குது, அங்காலையும் பேமெண்ட் இருக்குது. இதில் பார்ப்போம் இந்த மாதிரி சொல்லி என்னென்ன கடைகள் வந்திருக்குன்னு சொல்லிடுறோம் நாங்கள் பார்ப்போம். மற்றது யாராவது இந்த சேனல் புதுசாக வந்து இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க. கன பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, மறக்காமல் பண்ணிட்டு பாருங்க. அப்படி நாங்கள் போவோம்பாங்க. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம், புது வருஷ வாழ்த்துக்கள். டிக்டாக்ல யூடியூப்ல பார்க்குறீங்களா? சந்தோஷம் பிரதர், கிடைச்சது எப்பயுமே சப்போர்ட். பார்க்குறீங்களா? யாழ்ப்பாணத்தில் கதைங்க, பிரச்சனை இல்லை, வைக்கப்பட கதைங்க. சரி, ஓகே. வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கு. ஓகே, சரி, ஓகே. பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்புகள் மட்டும் இல்லாமல் இங்கே பேக்குகள் மற்றது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான தளபாடங்கள் மற்றது சட்டி வானைகள் அதெல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றா நாங்கள் அப்படியே முதல்ல இருந்து வருவோம். அங்கேருந்து வருவோமா வாங்க, அப்படியே நாங்கள் அங்கேருந்து வருவோம். அப்படியே எங்களை வந்த உடனே முன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வைக்கிற இந்த பூச்சாடி மாதிரி செய்து வச்சிருக்கணும். இது பனை ஓலை தான். பனை ஓலையை கலர் பெயிண்ட் அடித்து நல்லா இருக்குது. எல்லாம் தடிகள் ஓலை வீட்டுக்கு வச்சா அந்த மாதிரி இருக்கும். அங்கே அந்த பூ வச்சிருக்கணும் பாருங்க, அந்த பூச்சாடிக்கு பார்க்குறதுக்கே அப்படி அழகாக இருக்குது. இப்படி நாங்கள் உள்ளுக்க போவோமா கூட? உள்ளுக்க போனோம்னு சொன்னால் இங்கால முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு கடை ஒன்று போட்டிருக்கணும். சோடி 1000 மட்டும்தானா? நாளை தர மாட்டீங்களா? ஏன் நாளை தர மாட்டீங்க? நாளை தர மாட்டோமா? இன்றைக்கு மட்டும்தானா? சரியா, நாங்கள் அப்படி அங்கால போகும் வாங்க, விட்டா பிடிக்கல. சரியா, இங்காலையும் சின்ன சின்ன கடைகள் அதாவது அந்த மரத்தோட போட்டிருக்கணும். இங்கால் பக்கங்களில் பார்க்க உங்களுக்கு தெரியும். மற்றது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்க போகுது போல். அதில் ஏதோ மேடை மாதிரி போட்டு கொண்டிருக்கேன் நம்ம பாருங்க, என்னென்னு தெரியல எனக்கு வடிவை. இங்கால அப்படி வந்தோம்னு சொன்னால் இங்காலையும் குட்டி குட்டி கடைகள் எல்லாம் இருக்குது. எல்லாருமே கதைக்கணும், வெக்கப்படாமல் கதைக்கணும். மக்களும் வந்து கொண்டிருக்கேன் நம்ம பாருங்க. ஐயா, என்ன இப்போயே கடை போடுறீங்க? ஏன் பிந்திட்டுது ஐயா? கொஞ்சம் லேட்டாக சரி சரி, ஓகே. பிந்திட்டுதா ஐயா? வேற பிந்திட்டு பேருங்கோ எல்லாம் எடுத்து போடுறேன். சரி, ஓகே ஓகே, சரி ஓகே, நாங்கள் போயிட்டு வரோம்மா. அண்ணோய் என்ன வீடியோ கதைப்பீங்களா? பிஸ்னஸ் டைமில் கதைக்க மாட்டார். சரி, ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபார டைம்களில் யாரை கதை கேட்குறது ஒன்றுமே விளங்குது இல்லைன்னு சொன்னால் சரி நான் குழம்பி விடுவாங்க. ஆகையால் இப்படியே நார்மலாக போவோம், கசுவலாக போவோம். போய்க்குள்ள யாராவது கதை சொன்னால் பார்ப்போம். சொன்னால் இங்கால் பக்கங்களில் துணிகள் எல்லாமே வச்சு விற்று கொண்டிருக்கு நம்ம பாருங்க. இங்கால் பக்கத்தில் தொடர்ந்து நாங்கள் இங்கால தொடர்ந்து போவோம் வாங்க. நல்ல கடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸியாக தான் இருக்குது. இல்லை இந்த முறை தான் புதுசாக போட விட்டுருக்கணும். போன முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரோட்டில் எல்லாமே இந்த கடைகள் இருந்தது. அப்போக்கில் பெரிய ஒரு நான் வீடியோ போட்டிருப்பேன், பெரிய அளவில் தகராறுலாம் நடந்திருந்தது. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இடத்துக்கு ஏதோ ஒரு 10 அடி பந்தலுக்கு 10,000 அந்த மாதிரி காய்ச்சல் என்னென்ன வழியாக தெரியலை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வீட்டுக்கு தேவையான அந்த கால் துடைப்பங்களுக்கெல்லாம் இங்கால் பக்கங்களில் இருக்குது. மற்றது எல்லாமே இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மலிவான விலைகளில் உடுப்புகள் எல்லாமே வாங்கிக்கொள்ளலாம். இன்றைக்கு மட்டும்தான் பேமெண்ட் வந்தால் தான் எப்பயுமே நாங்கள் மலிவான விலையில் உடுப்பு வாங்கலாம். மற்றது இந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதாவது வருஷம் பிற கேட்கல ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவினோம்.
இந்த வருஷம் என்ன பேர் என்ன பேர் இந்த வருஷத்துக்கு என்ன வருஷம் அண்ணா என்ன வருஷம் இவரை கேட்டு சொல்லுவோம் என்ன வருஷம் வீடியோ கட் பண்ணல வீடியோ கட் பண்ணக்கூடாது வரட்டாம் நான் பார்த்து சொல்றேன்னா நான் எப்படி அடிக்க போறேன்னு பாருங்க இந்த முறை என்ன வருஷம்னு சொன்னால் எப்படி அடிக்கணும் பாருங்க வாய்ச்சி போடாங்க நான் பார்த்து சொல்றேன் சரி குரோதியா வருஷம் அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் அதே மாதிரி இந்த வருஷம் பேர் இன்றைக்கு தான் வருஷம் பிறகு சரியா 8:30 பிறகுது என்ன இரவுக்கு ஒவ்வொரு வருஷம் 14ஆம் தேதி தான் பிறகுற இந்த முறை 13ஆம் தேதி இரவு பிறகுது இந்த டைமுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8:30க்கு நீங்கள் நல்லூர் கோயில் அடிக்க போனீங்கன்னு சொன்னால் நல்லூர் கோயிலில் கிணசனத்தை காணக்கூடிய மாதிரி இருக்குமே என்ன தேங்காய் எல்லாம் உடைச்சு கொண்டு நீங்கள் என்னென்ன மூத்த காட்டுறீங்களா இல்லை மூத்த காட்டுங்க இருக்கா வேறு தெரியுமா நினைக்கிறேன் நான் தெரியுமா நினைக்கிறேன் அண்ணா நீங்கள் எந்த இடம் உங்களோட பிக் ஃபேன் தான் ப்ரோ பிக் ஃபேன் தேங்க்யூ கட் பண்ணல நான் இன்னும் கட் பண்ணல கதை பவுண்டு கொல்லி கூட்டி வந்து விட்டு அங்க ஒரு தடவை கதைக்கணும் எல்லாருமே ஒலிம்பி ஓடின பாருங்க அங்கால தம்பி அந்த கதை பவுண்டு கூட்டி இருந்தாலும் வாழ கதை போம்பா நீ அப்ப என்ன மாதிரி மெலிவா போகுது உடுப்பு என்ன மெலிவா கொடுக்குறீங்களா என்ன உடுப்பு நல்லா உடுப்போல இருக்கு போல இங்கே வேறுங்க அருமையான உடுப்புகள் எல்லாம் இருக்குது இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன விலைகள் போகுது அண்ணா என்ன விலை அண்ணா உடுப்பு இல்லை விலை கேட்குறேன் விலை 800 பரவாயில்ல லாபமே இருக்குது இங்கே இருக்க நல்ல ஒரு அழகான டிஷர்ட்டு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 800 உண்மையாகவே இந்த காலத்தில் லாபமான ஒரு விலை இங்கே அந்த பச்சை கலர் சிங்கிச்சா எவ்வளவு போகுது 1000 இது எல்லாம் மெலிவாக கொடுக்குறீங்க இங்கே வேறுங்க 1000 ரூபாய்க்கு அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் உண்டு அதுக்கும் ஃபுல் கை எல்லாமே 1000 ரூபாய்க்கு எடுக்கலாம்ன்றது என்னால் நம்ப முடியாது ஆனால் 1000 ரூபாய்க்கு தான் கொடுத்து கொண்டிருக்கணும் சரி நீங்கள் கதைங்க நான் போட்டு வரேன் எங்களை மக்கள் கூட்டம் வந்துட்டு இந்த குழப்பக்கூடாது ஆகியால் நாங்கள் அப்படி அங்கால போவோம் பஸ்ஸா வாங்குவேன் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கால் பக்கங்களில் துணிகள் அழகழகான விதமான கலரான துணிகள் எல்லாம் இங்கால் பக்கங்களில் காணக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே எங்கால அந்த வீட்டுக்கு தேவையான அந்த லைட்டுகள் எல்லாம் இருக்குது பாருங்க இந்த பக்கம் தும்பு தடிகள் அதுகள் சொல்லி அதுகள் எல்லாம் இருக்குது என்ன தவறு எப்படி இருக்கிறீங்க கனகாலமே ஓ கனகாலம் சைக்கிள் அப்புறம் இல்லை தானே நீங்க ஷூட்டிங்க எல்லா டைமும் ஷூட்டிங் தான் கம்பவுண்ட்லாம் இருக்கு இல்லை வித்தியாசமே இல்லை போட்டிருக்காங்க இந்த முறை போன முறை இல்லை ஃபைட் நடந்ததில்ல சண்டை நடந்தது ஃபைன் அடிச்சதா ஃபைன் அடிச்சவங்களா போன முறை சண்டை பிடிச்சவங்க அதால இங்கே ஒரு 10 அடிக்கு 10,000 ரூபா அந்த மாதிரி சரி ஓகே நீங்கள் போய் வீடியோ எடுங்க நாங்கள் பார்ப்போம் 500 ரூபா எங்களை பேருங்க சரத்து 696 இது அன்னி உலகத்து தான் இந்த சரம் வாங்கி கொடுக்கணும் என்ன இனி கட்டணும் சரம் கட்டி தான் பழகணும் அப்படியே எங்கால இந்த இதுக்கு தான் அம்மா சொன்னுவா போல போ இன்னொரு பேர் சொன்னுவா இந்த உடுப்புக்கு இப்போ அம்மா கூட்டி இருந்தானே எல்லாம் இருந்திருக்கும் எது என்ன எல்லாரும் இங்கே வந்து நிற்கிறீங்க இங்கே என்ன உடுக்கினவா உடுப்பு மலிவாக கொடுக்கணும் என்ன புதுசாக இருக்கு என்ன இந்த முறை இந்த வருஷம் புதுசாக போடக்கூடாது போட்டுருங்க யாழ்ப்பாணத்தில் மக்கள் வெள்ளம் அதிகரித்தது என்ன மாதிரி வணக்கம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறோம் அப்போ என்ன பண்ணி தருவீங்க புது வருஷத்துக்கு எங்களுக்கு புது வருஷத்துக்கு 4 சாக்கெட்டா 400 ரூபா விற்கிறாங்க எங்க 5 கொண்டு போறீங்க இந்த வண்டி வச்சுக்கிறேன் 1000 ரூபாய்க்கு டிஷர்ட் கொடுக்குறாங்க 5 ரூபாய் டிஷர்ட் இருக்கு அதுல இல்ல ஃபுல் கை டிஷர்ட் 1000 ரூபாய் நல்ல டிஷர்ட் குறைஞ்ச விலையில ஓரளவான உடுப்பு போடணும்னா எடுக்கலாம் பட்டை இல்ல நாங்களே என்ன ஒரு வருஷத்துக்கு முதல்ல தான் வருவோம் அவங்க சொல்றாங்க இன்றைக்கு மட்டும் தான் தருவோம் பேர் தர மாட்டோம் நாளை போயிடுவாங்க 1000 ரூபாய்க்கு நம்ம அதுல பச்சை கலர் டிஷர்ட் 400 ரூபாய் ஃபுல் கை டிஷர்ட் உண்மைக்குமோ அதுல இருக்குங்க என்ன 400 ரூபாய்க்கு டிஷர்ட் கொடுக்குறாங்க எடுக்கலையா அப்ப நீங்க வீடியோ எடுத்துட்டு எடுக்க போறீங்க சரி ஓகே நீங்க உங்களோட வேலையை பாருங்க இதில் நல்ல நல்ல உடுப்புகள் இருக்குது அம்மா ஆசைப்பட்ட உடுப்பு நினைக்கிறேன் எனக்கு எது ரெண்டு வடிவம் அவ்வளோங்க இல்லை இது ஆயில் வேறு இது நீட்டு கூட வேறு இருக்குது அவளுக்கு சரிப்பட்டு வர நினைக்கிறேன்
இங்கால நல்ல நல்ல சோட்ஸுகள் இருக்குது வேறங்க, குட்டி குட்டி சோட்ஸுகள். இது வீட்டுக்கு போடக்கூடிய சோட்ஸுகள் எல்லாம் இருக்குது. என்ன விலை என்ன சோட்ஸு? அது 500 ரூபா. 500 ரூபா. அது சோடியாரம் இது 3000. 3000. 3000. ஒவ்வொரு விலைகளில் சோட்ஸுகளும் இருக்குது. அதே உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட்டாக்கள் இருக்குது வேறங்க. பாட்டாக்கள் எங்கேயோ 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு டிஷர்ட் எல்லாம் இருக்குது. நம்ம இங்கே போய் பார்ப்போம். அதுவும் ஃபுல் கை டிஷர்ட் தான். இப்படி எந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் இங்கே நல்ல நல்ல சோட்ஸோடு இருக்குது பாருங்க. இந்த பக்கம் இங்கே இல்லை பாருங்க. அப்படி நாங்கள் ரோட்டு பார்த்தாலும் சுற்றி வருவோம். சுற்றி வந்த அப்புறம் இங்கால அந்த வீட்டுக்கு தேவையான சாமான் கடைகள் எல்லாமே இங்கால் பக்கங்கள் இருக்குது. இங்காலம் ஷர்ட் எடுத்து கொண்டு இருக்கேன். எங்கே அந்த 400 ரூபாய்க்கு டிஷர்ட் விற்கிற மாட்டேன். நான் போய் பார்க்கத்தான் போனேன். ஆனால் என்ன விலை போதும் டிஷர்ட்டு? சோடி 1000 ரூபா. அப்போ 3 எடுத்தா 10 ரூபா போட்டுதாங்க. 10 எடுத்தா 400 ரூபாய். இந்த இடத்துல அந்த டிஷர்ட் மலிவாக விற்கிது. அதுவும் ஃபுல் கை டிஷர்ட் பாருங்க. சோடி 1000 ரூபா. நம்ப முடியாது கிடக்குது. அதுவும் ஃபுல் கை டிஷர்ட்டு 400 ரூபாய்க்கு. எங்கே இருக்குது? 3 தானே தொங்க விட்டு இருக்குங்க. எல்லாம் பேக்கெட். சோடி 1000. சோடி 1000. சோடி 1000 ரூபா. நல்லா இருக்குண்ணா டிஷர்ட் இல்லாமல். அப்போ இன்றைக்கு மட்டும் தானே வாட? ஆ நாளை நல்லூரில் என்ன விசேஷம் நாளைக்கு? என்ன விசேஷம் மானிப்பாயில்? எங்கட மருதடிக்கு வர போறீங்க? மருதடி கோயில், பிள்ளையார் கோயிலுக்கு வாங்க வாங்க. இப்போ நாளைக்கு வந்து வாங்குறோம் நாங்கள். தெரியா எல்லாம் மலிவாக வைக்கிறாங்க. அதுக்கு 400 ரூபா 500 ரூபாய்க்கு நம்ப முடியாது இருக்குது. 400 ரூபாய் பார்த்துறீங்களா? உடுப்பு 400 ரூபாய். இந்த டிஷர்ட்டு 400 ரூபாய். மலிவா இல்லை இருக்கு. இது 500 ரூபா வேறங்க. இது நல்ல நல்ல இதுகளும் இருக்குது. இது ஜிம்முக்கு போட்டு கொண்டு போகலாம் போல. இது அந்த உடுப்புகள் என்ன விலைகள் போகுது? 250 ரூபா. குழந்தைகளுக்கானது. இது இலங்கையிலேயே செய்தது போல. என்ன எந்த இடம் இது தைச்சது? குருணூர். இத பாருங்க, இது 500 ரூபா போட்டோம். உங்களுக்கு பெரிய ஷார்ட் இருக்கு 3000. 3000. இப்படி தான் போகுது. நம்ம வேலை மலிவா போகுது. எல்லாமே மலிவா தான். இது 100 ரூபாய் ஷார்ட் இருக்கு. சின்ன 100 ரூபாய். சின்ன ஆக்களுக்கு, குட்டி ஆக்களுக்கு, அதாவது ஒரு 1-2 வயசு ஆக்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் 100 ரூபாய்க்கு. எல்லாமே மலிவு. இந்த முறை இதெல்லாம் ஷார்ட்ல எங்களுக்கு 90 ரூபாய் காஸ்ட் ஆகுது. 90 ரூபா. 10 ரூபா லாபம். 10 ரூபா லாபம் வச்சு தான் கொடுக்குறீங்களா? 10 ரூபா வந்த குளியெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்குதா? அதில் வரேன். ஓகே சரி ஓகே. நன்றி அண்ணா. இது நல்லா இருக்கு போல. நல்லா இருக்குண்ணா. எடுத்து விடுங்க. உண்மையாக நல்லா இருக்குண்ணா. இது போட்டால் சும்மா அந்த மாதிரி இருக்கும். ரஜினி மாதிரி இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இங்கே ஸ்ரீலங்காவில் தைக்கிற உடுப்புகள் தான். இங்கே வந்து சொன்னால் இங்கால் பக்கங்கள்லேயும் உடுப்புகள் விற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் தொடர்ந்து போவோம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மணிக்கூடு கடை, அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செயின்கள், அதாவது ஃபேன்சி பொருட்கள் எல்லாமே அங்கால் பக்கங்களில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால இது என்ன இருக்குது? இங்கால இதில் என்ன விற்கணும்? இங்கால அந்த சென்ட் ஐட்டங்கள், அதாவது நறுமணம் மூட்டக்கூடிய பொருட்கள் எல்லாமே இங்கால இருக்குது. சென்ட்டுகள், மற்றது டைகள், தலைக்கடிக்கிற டைகள், அதில் எல்லாமே இங்கால் பக்கம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால அந்த ஐஸ்கிரீம் மேன் இருக்குது. எவ்வளவு? 1500 ரூபாயா? என்ன கதைக்க வைக்கப்படுறீங்க? 1500 ரூபா பாருங்க. இது என்ன சட்டையா? கவுன் ஃபுல் கவுன் 1500 ரூபாய் பாருங்க. பெயிலாக இருக்குது போல. எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுண்டல் கடைகளும் வந்துருக்கு. மக்கள் ஊட்டம் அதிகம் தானே, அதில் சுண்டல் கடைகள் எல்லாமே வந்துருக்குது. இங்கே ரோட்டு கடையில், அதாவது இங்கே அந்த பெட்ரோல் செட் இருக்குது தானே, இந்த பெட்ரோல் செட்லேருந்து இங்கே ரோட்டு கடைகளையும் இப்படி நீட்டுக்கு கணக்கு கடைகளையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வேறங்க இதுகளெல்லாம் குழந்தைகளுக்கு தேவையான உடுப்புகள் நினைக்கிறேன். குழந்தைகளோட உடுப்புகள்லாம் நீங்கள் பக்கங்களில் விற்று கொண்டிருக்கணும். இந்த முறை யாழ்ப்பாணம் புதுசாக இருக்குது. அதாவது பேமெண்ட் போட்டிருக்கணும். நார்மலாக பேமெண்ட், அதாவது கொரோனாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பேமெண்ட் போட்டது இப்போ தான். கதைப்பீங்களா அண்ணா?
கதைப்பீங்களா இப்போ என்ன மாதிரி என்னென்ன உடுப்புகள் சின்னாக்களுக்கான உடுப்புகளா இல்லாட்டி பெரியாக்களுக்கான உடுப்புகளா எங்களுக்கு சிறிய ஆக்களுக்கான உடுப்புகளும் பெரிய ஆக்களும் நோமலான உடுப்புகளும் இருக்கு. எல்லாமே ஸ்ரீலங்காவில் உற்பத்தி செய்யப்பட்டதுகளா இல்லை எல்லாம் உள்ளூர்ல உற்பத்தி செய்யப்பட்டது. என்ன மாதிரி விலைகளில் உடுத்துட்டு இருக்கிறீங்க? ஒரு சாதாரண விலை நடுநிலைமையாக கொடுத்து நிற்கிறோம். சும்மா ஒரு கதைக்கு இதில் ஒரு இந்த சட்டை எவ்வளவு? இந்த ஷர்ட்டு நாங்கள் ஒரு 350-400 கொடுக்குறோம். 350 ரூபா 400 ரூபாய்க்கு, அதாவது 350 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டு இருக்கிறாராம். அந்த மாதிரி கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை வயசு மட்டும், அதாவது சின்னாக்கள் எத்தனை வயசு மட்டும்? எங்கள்கிட்ட 1 வயசுலேருந்து 3 வயசு முடியே இருக்கு. அந்த வயசு உட்பட்டவர்களுக்கு இருக்குது. இப்போ நீட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னாக்களுக்குரிய உடுப்புகள்லாம் எங்கள் பக்கங்கள் இருக்குது. அண்ணன் எங்கே இருந்து வரீங்க? நாங்கள் யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கிறீங்க. அப்போ மற்றபடி எங்கே பேமெண்ட் போடுவீங்க நீங்கள்? நாங்கள் முனீஸ்வரன் வீதியில் போடுவோம். முனீஸ்வர வீதி. ஓகே அண்ணா, நன்றி அண்ணா. என்ன சந்திப்போம்மா, பாய். 700 உடுப்புகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் அந்த 400 ரூபாய் கொடுத்தா நான் கொஞ்சம் உடுப்பின் பாரம் கூட வேறு, ஆனால் நல்ல துணி மாதிரி இருக்குது. அது என்னென்னு சொல்கிறது, அந்த ஸ்போர்ட்ஸுக்கு போடக்கூடிய துணி மாதிரி இருக்குது. இங்கே அந்த கேர்டின் சீலைகள் எல்லாம் இருக்குது. கேர்டின் சீலைகள் எல்லாம் இந்த பக்கத்தில் இருக்குது. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? அண்ணங்க இருந்து வரீங்க? யாழ்ப்பாணம் தானே? அப்போ என்ன மாதிரி பிஸ்னஸ் போகுதுன்றைக்கு? நல்லா போய்கொண்டு இருக்கேண்ணே. இந்த முறை அந்த பேமெண்ட் போடுறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கேண்ணே. போன முறை என்ன மாதிரி நடந்தது? போன முறை பிரச்சனை நடந்ததில்ல, தரையிலையா? இப்போ இந்த முறை பரவாயில்லண்ணா. ஓகே, நன்றி என்ன. ஓகே, திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில் வந்துடுது. இங்கே எந்த கடைக்குள்ளே போகும் வாங்க. இதில் 100 ரூபா 180 ரூபா 200 ரூபா பொருட்கள் எல்லாமே விலைகள். கொஸ்ஸா கதைப்பீங்களா? எல்லாம் 100 ரூபா 180 ரூபா அந்த விலை தான் இருக்கிறது எல்லாமே. என்ன எடுத்தாலும் அது 200 ரூபாய்க்கு கூடாது, அதை விட கூடாது. என்ன எல்லாம் மலிவாக தான் கொடுத்து கொண்டு இருக்குங்களா என்ன? அப்போ ஒரு கதைக்கு இதை போலவே 150 ரூபாய் பாருங்க. எல்லாமே மெலிவாக தான் கொடுத்து கொண்டு இருக்கேன். நாங்கள் அப்படி உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன என்ன இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல பாருங்க, இதில் எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபா 180 ரூபா 200 ரூபா அந்த பருமையெல்லாம் ஆரம்பிக்குது. ஒவ்வொன்றும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100 ரூபாய் இருக்கலாம், இல்லை 180 ரூபாய் இருக்கலாம், இல்லை 200 ரூபாய் இருக்கலாம். அந்த மாதிரி பெருமை தான் இதில் வேறங்க. அப்படி ஏகப்பட்ட உடுப்புகள் இங்கால உடுப்புகளில் பொருட்கள் எல்லாமே காணக்கூடிய மாதிரி இருக்குது. கத்தி ஏதோ வாங்கணும்னு நான் இதில் நல்ல கூறான கத்தி தான் போல். விளையாட்டு பொருட்களும் இருக்குது இங்கால, விளையாட்டு சாமான்கள். எந்த பொருள் எடுத்தாலும் 200 ரூபா. எந்த இடத்துல அந்த 200 ரூபா 100 ரூபாண்டு அடிச்சிருக்கு வேறங்க இங்கால. இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபா பொருட்கள், இங்கால 200 ரூபா பொருட்கள். அப்படியே அந்த பொருட்களோட விலைகள் எல்லாமே அடிச்சிருக்குது. அதே உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ என்ன தும்பு முட்டார்? இப்போ போன முறை விற்கலையா தும்பு முட்டார்? எங்கே அந்த அதுக்கு இல்லையா? அதில் வச்சு விற்றீங்களா என்ன? நான் உங்களை வேற ஒரு ஆள் எடுத்தேன் அந்த தும்பு முட்டாத்தோட. வேற என்ன தெரிவிக்கல பார்த்து. அப்போ என்ன வியாபாரம் போகுது தும்பு முட்டார்? பரவாயில்ல என்ன? நீங்கள்லாம் மேக் பண்ணுறது எல்லாமே என்ன? கொம்பனி சாமான் எடுத்து கொடுக்குறீங்களா? ஓகே, சரி அண்ணா. என்ன கொம்பனி சாமான் எடுத்து பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கார். இங்கால பாருங்க, இங்கால இந்த சின்ன குட்டி ஆக்கள், அதாவது சின்ன ஆக்களை தேவையான உடுப்புகள்லாம் இங்கால் பக்கம் கூடுதலாக காணக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால இந்த மண்டபத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன் செலக்ஷனின் புத்தாண்டு ஆடை சிறப்பு தள்ளுபடின்னு சொல்லி இதுலேயும் இந்த சிறப்பு தள்ளுபடி போட்டிருக்கணும். இங்கால போய் பார்ப்போம் என்னென்ன ஆடைகள் இருக்குன்னு சொல்லி. இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடை தள்ளுபடி. இங்காலையும் கணக்கு உடுப்புகள் எல்லாமே புது வருஷத்தை முன்னிட்டு போட்டிருக்கணும். அந்த மண்டபத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மதம் ஏதாவது ஒன்று நிகழ்வு இங்கே நடந்து கொண்டு இருக்கும். இதில் பாருங்கள் 150 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி ஒவ்வொரு பெருமதிகளில் விலைகள் இருக்குது. பாருங்க, இங்கே சாரிகள் எல்லாம் இருக்குது. பாருங்க, எங்கள் பக்கங்களில் நல்ல நல்ல சாரிகள். இல்லை விலைகளும் அடிச்சிருக்கு. 2500 ரூபா என்னென்ன பெருமதி என்று அடிச்சிருக்குது. நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். மற்றது அந்த குழந்தைகளுக்கு தேவையான அந்த பொம்மை சட்டை அது எல்லாமே இருக்குது. இதில் அந்த செருப்புகள் சப்பாத்துகள் எல்லாம் கொண்டு விற்ற அந்த டைமில் நான் வந்திருக்கேன். இது வீரசிங்க மன்றம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யாழ்ப்பாணத்தில் இங்கே அந்த முற்றவழி பக்கத்தில் இருக்குது. வேறுங்க ஒவ்வொரு விலைகள் எல்லாம் சாரிகள் பார்த்தீங்க.
இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களுக்கு தேவையான ஜீன்ஸ் ஷோர்ட்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்களும் எங்கள் பக்கங்கள் இருக்குது. சின்ன ஆக்களுக்கு போல் இல்லை இந்த ஒவ்வொரு கூடைகளுடைய இருக்குது. இல்லை இந்த ஒவ்வொரு செலெக்ஷன் எல்லாம் போட்டிருக்கீங்க பாருங்க எங்களை. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போயுமே க்ரௌடாக தான் இருக்கும். அதாவது எப்போயுமே இருக்கக்கூடிய கடைகள்லாம் இங்கே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் போன முறை சண்டை நடந்தது. அதாவது ஃபைட் பேமெண்ட் போட விடாமல் சண்டை நடந்தது. போன முறை நான் காணொலியில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். நான் இதில் பாருங்க எவ்வளோ மக்கள் தொகையாண்டு ஏகப்பட்ட பேர் வந்திருக்கணும் இன்றைக்கு. இன்னும் பெருவினம், அதாவது இன்னும் டைம் போக போக வந்து கொண்டு இருப்பின மக்கள். இப்போ சரியாக இன்னும் ஒரு 5 மணி ஆகலை தானே. மலிவில் ஒத்து கொண்டிருக்கிறோம் போல. எங்கால கூட்டம் அதிகமாக இருக்குது பாருங்க. இந்த வீதியெல்லாம் நான் எப்பயுமே, அதாவது தீபாவளியோ புது வருஷம்ண்டா ஆட்கள் கூடுதலாக இருக்கிற வீதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதி தான். இதில் இருக்கிற கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கினே சொன்ன மாதிரி எப்போயுமே இருக்கக்கூடிய கடைகள். இப்போ நாங்கள் நீ பைக் விட்டு இடத்துக்கு போவோம். என்ன $350 எது எடுத்தாலும் 350 லோன்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும். அதாவது கோயில் இதில் எவ்வளோ லோன்ஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரியே லோன்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும். நேற்றும் கணக்கு மக்கள் வந்து போயிட்டோம். அதாவது நேற்றும் கணக்கு பேர் உடுப்படுத்திட்டு போயிட்டோம். இதில் பாருங்க இப்போ பேமெண்ட்டை காட்டியிருப்பேன். திருப்பி இதுக்காக நான் அப்படியே பேமெண்ட்டுக்கால யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே நுழைய போகிறேன். இதுதான் டவுன் தான். அங்கால இன்னும் கொஞ்சம் உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இதுக்கெல்லாம் கூடுதலாக எந்த வருஷம் வந்தாலும் இதுக்கெல்லாம் கூடுதலாக வந்து சனம் நிற்கும். பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கு கிடையாது இடவழி தெரியக்கூடாது. ஏன்டா ஜன கூட்டம் குறைவாக இருக்குது. அதாவது 9-10 மணியெல்லாம் ஜனம் தான் இந்த இடம் எல்லாம். புத்தாண்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மெலிவில் ஓடுத்து கொண்டிருப்பேன். மற்றபடி மெலிவு இல்லாமல் இல்லை. திருப்பி காட்டுறா வேற வடிவா நன்னு நினைக்கிறார். பாருங்க எல்லாரும் காட்டுங்க, வடிவா காட்டுங்க எல்லாரும். இல்லை பாருங்க மக்கள் கூட்டம். அதாவது வெள்ளம் போடுது. அண்டை மழை வந்ததுதானே, அதனால தான் மக்கள் வெள்ளம் வந்திருக்கு போல. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிற இடம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துக்கு போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். பஸ் ஸ்டாண்ட் மாதிரி அங்காலையும் சேன கூட்டமாக இருக்கும். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இருக்குது. அங்காள் பக்கங்களில் இந்த பழக்கடையால் போவோம் நாங்கள் பெரிய பெரிய கடைகளுக்கு. இந்த ரோட்டில் ஆக்களே காணையில் மாதிரி அதில் ஒரு சந்தை மாதிரி இருக்குது. அதுலேயும் ஆக்கள் இருப்பினும் இந்த ரோட்டில் இன்றைக்கு ஜனமே இல்லை. எல்லாம் உடுப்பு கடை இருக்கிற பக்கங்கள்லாம் ஜனம் எல்லாம் இருக்கும் இன்றைக்கு. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் இங்கே பழக்கடைகளுக்கு போவோம் நாங்கள். பழக்கடைகள் பக்கத்தில் என்ன மாதிரி பார்ப்போம். பழக்கடை பிஸி மாதிரி தெரியலை, நார்மலாக தான் இருக்குது பழக்கடை. அவ்வளோண்டு பிஸி இல்லை பழக்கடை. வேறங்க நார்மலாக தான் இருக்குது.
சில நாட்களில் இந்த இடத்துலையும் கூடுதலான மக்கள் தெரியும். ஆனால் இன்றைக்கு ஃபுல்லாக எல்லா மக்களுமே உடுப்பு கடை தான். ஏன்டா வருஷம்ண்டா உடுப்பு கடை தானே. ஆகையால் எல்லா மக்களுமே உடுப்பு கடையை நாடி போயினோம். இங்கால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இங்கால் பக்கங்கள்லாம் இருக்குது வேறங்க. முந்தி இல்லை கண்ட இடங்கள் எல்லாம் பேமெண்ட் போடுறவங்க இந்த இப்போ அப்படியெல்லாம் இல்லை. இப்போ ஒரு இடத்த குறிச்ச இடத்துல மட்டும்தான் பேமெண்ட் போடலாம். இந்த ரோட்டு இடங்கள் எல்லாம் போட இல்லாது. போன முறை எல்லாம் நான் சொன்ன மாதிரி சண்டைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த ஒன் வேக்கில் போனாலும் நல்ல சனை நிற்கும். இதுக்கே நல்ல நல்ல கடைகள் இருக்குது. இங்கால் பக்கங்களில் கூடுதலாக அந்த நகை கடைகள் மற்றது அந்த சைக்கிள்கள் விற்கிற கடைகள் அதுகள் எல்லாமே இருக்குது. எப்படியும் இந்த புது வருஷம் தானே எப்படியும் லட்சம் நிற்கும் ஜனம். இந்த லட்சக்கணக்கான நான் சொல்லுவேனே அந்த மாதிரி யாழ்ப்பாண டவுனுக்குள்ள இன்றைக்கு எப்படியும் லட்சம் பேர் நிற்பினான்.